இப்போ நீங்கள் வந்து சாமி கும்பிட்றீங்க, கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் கமலோடைய எண்ணங்கள் நம்பிக்கைகள் வேறு. உங்கள் சினிமாவை பற்றின உங்கள் 2 பேரோட பார்வை வந்து ஒரே மாதிரி இருந்திருக்கலாம். நிஜ வாழ்க்கையோட பார்வைகள், அந்த மற்ற உலக விஷயங்களை பற்றி உங்களோட கருத்து வேறு மாதிரி இருக்கும், அவரோட கருத்து வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அதில் உங்களுக்குள்ள மனசமாக வந்திருக்கா, கருத்து வேறுபாடு வந்திருக்கா, இல்லை அதுலேயும் உங்களுடைய பார்வைகள் வந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்கா? அவனே ஒரு மேடையில் சொல்லியிருக்கான், நான் இந்த பெரியார் போதைக்கு வர காரணமான சில முக்கியமானவர்களில் ஆர்சி சக்தி ஒருத்தர், என்னை இந்த பக்கம் திருப்பி விட்டவர் ஒரு. ஆனால் இப்போ அவர் கட்சி மாறிக்கிட்டார். என்கிட்ட சொல்லுவான், அப்போ அப்படியே இருந்திருக்க வேணாம், இப்போ இப்படியே இருந்திருக்க வேணாம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரையில் எனக்கு எஜமானன் என்னுடைய அனுபவங்கள். யாருடைய புத்தகத்தை படித்தோ யாருடைய பேச்சுக்களை படித்தோ நான் வந்து என்னை மாற்றிக்கொள்ளவில்லை. என்னுடைய அனுபவம், நான் இடறி விழுந்த இடம், அது நான் என்னுடைய அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறேன். அது மற்றவனுக்கு நிகழலையேங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. அதே மாதிரி கமல் இன்னும் பிடிவாத்தமாக இருக்காருன்னா அவனுக்கு இன்னும் அனுபவங்கள் வரல. ஆனால் அதுக்காக சமூக பார்வையிலேயோ சிந்தனையிலேயோ அல்லது சினிமா பற்றிய பிரச்சனைகளிலோ எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் கிடையாது. நாங்கள் எப்பவும் போல தான் இயங்கிட்டுருக்குறோம். இப்போவும் பக்தியை கூட நான் விமர்சிக்கிறேன். அதான் சொன்னேன், உங்கள் மனசு இன்னும் அப்படியே தானே இருக்குது அப்படின்னா, நல்லதுங்கிற என்னோட நம்பிக்கை உண்மை. அந்த நம்பிக்கையின்பால் ஏற்படுற தவறுகளை நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவனை பொறுத்தவரையில் அவன் சொல்வதை அவர் வாழ்ந்துகிறார். எங்கேயோ ஒரு இன்சிடெண்ட்டில், அதாவது இது எல்லாருடைய கவனத்தையும் வந்துங்கன்னா அவனை கூர்ந்து பார்க்குறாங்க. அனைத்து பார்வையும் அவன் பார்க்கறதுக்கு அவன் வளர்ந்துக்கிட்டே போகிறான். இப்போ ஹாலிவுட் படம் பண்ண போகிறான். ஹாலிவுட்டில் அவர் என்ன பண்ணிடுவார்? அப்படி தான் வரும். ஏன்னா ஹாலிவுட்டுக்கு நம்மளால் போக முடியல. ஸோ ஹாலிவுட்டில் அவர் என்ன பண்ணிடுவார்? அங்கே இருக்காயா பெரிய பெரிய பிஸ்ஸாலாம் இருக்கான். இப்போ இருந்தாலும் போய் என்ன பண்ணிட போகிறான்? நம்மவன் ஒருவன் போகிறானே, அதில் சந்தோஷப்படுவோமே, அந்த புத்தி இல்லை. பிரிட்டிஷ் ராணி வந்து மருதநாயகம் படப்பிடிப்பை துவங்கி வச்சாங்க. நூற்றுக்கணக்கான வருடங்கள் அடிமையாக இருந்த நம்மை மதித்து அந்த ஆழ்ந்த பரம்பரையை சேர்ந்த ராணி எலிசபெத் வந்து திறந்து வைக்கிறாங்க. அப்போது அது தனிப்பட்ட கமலுக்கு கிடைத்த பெருமையை விட தமிழுக்கு, தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெருமை. அப்போ எல்லாரும் ஒன்றா நின்று அந்த பாராட்டு பெற்றுருக்கானாமா. அப்போ உழைப்பாளி, படைப்பாளி போராட்டம். உடனே கமல் ஷூட்டிங்க்கு யாரும் போகக்கூடாது, விழாவுக்கு இது யாருக்கு கிடைச்ச அவமானம்? கமலுக்கா? தமிழ் சினிமாவுக்கு நாசமாகுது. ஒரு தனித்துவமான ஒரு நட்பு. கருத்து வேறுபாடு வரும், கோவிச்சுக்குவேன், மாதக்கணக்கில் பேசாமல் இருப்போம், பார்க்காம இருப்போம், டெலிஃபோன் கூட பேச மாட்டோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரும், ஏன் பேசாமல் இருந்தோம், எதுக்கு மறுபடியும் பேசுகிறோம் தெரியாது. ஆனால் அந்த நட்பில் ஒரு சிறு தேய்மானம் கூட இருக்காது. எங்கேயும் அவன் என்னை விட்டு கொடுப்பதும் இல்லை, அவனை நான் விட்டு கொடுப்பதும் இல்லை. அது நிஜம், நாகரிகத்துக்காக இல்லை, நிஜமான ஒரு எனக்கு கிடைச்ச கால் ஷீட்டெல்லாம் அடுத்தவங்களை வாங்கி கொடுத்தேன். மனிதரில் இத்தனை நேரங்களுக்கு கால் ஷீட்டே கொடுக்க முடியாத நேரத்தில் சண்டை போட்டு கால் ஷீட் வாங்கினேன். அது இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணேன். அது என்னுடைய தப்பு தானே. அதை நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுதான் கமல் சொல்கிறான், அந்த நன்றி இல்லாதவங்களுக்கு ஏன் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். மனக்கணக்குன்னு ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணேன். அதாவது என்னுடைய தவறும் இருக்குது. அவன் செய்ய மாட்டேன்னு சொல்ல, செய்ததை நான் பயன்படுத்திக்கல அப்படியும் இருக்கலாம். கால் ஷீட் கொடுக்காதனால கமலோட நட்பு அல்லது அவனோடு படம் பண்ண முடியலைங்கிறதுனால எனக்கு உள்ள நட்பு குறைய போகிறதில்ல. ரெண்டாவது, இப்போ அவனுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி. 58 களத்தூர் கண்ணம்மா வந்தப்போ கமலஹாசன் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், தமிழ்நாடு பூரா பிரமாதமான பேர்.
சைல்டு ஆர்டிஸ்ட்லேயே பிரமாதமான பேர் எடுத்தவன் கமல். சில சைல்டு ஆர்டிஸ்ட் ஆகி அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுவாங்க வயசு வரும்போது. அதையும் மீறி கதாநாயகனாகி அதாகி இதாகி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு வந்து தனக்குன்னு ஒரு நிலையான அந்த தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை பிடிக்கிறதுக்கு அவன் நடத்திய போராட்டங்கள். அவனுக்காக எவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அம்மாவுடைய முயற்சியை உழைப்பெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுடைய கனவெல்லாம் கமல் நல்லா வரணும், கமல் பெரிய நடிகனாக வரணும். அது மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ நண்பர்களில் சில பேர் காணோம், எங்கேயோ இருக்காங்க. காலப்போக்கு. இப்போ அவங்களாம் வருத்தப்படலாம், நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம், அவங்களாம் இல்லை. அதெல்லாம் அது கால ஓட்டத்தில் எது நிகழணுமோ அது நிகழும். கமலுடைய ட்ராபேக்குங்கிறது ஏன்னா இப்போ இடையில ரொம்ப கோவப்படுறான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அவனுக்கு என்னென்னா நான் ரொம்ப கோவக்காரன்னு பேர். அன்றைக்கி ஒர்க்கர் சிட்டிலாம் சொல்லியிருக்கான், ரொம்ப கோவக்காரரு வந்தாலாம் எல்லாரும். ஆனால் இப்போ சமீப காலமாக ஒர்க்கில் குறை இருந்தால் ரொம்ப கோவப்படுறான் திட்டுறான்னு மற்றவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது இயல்பான டென்ஷன். அந்த டென்ஷனை அனுபவிச்சா தான் அந்த கோபத்தினுடைய நியாயம் புரியும். திட்டுறாரு சத்தம் போடுறாரு அப்படின்னு மொட்டையாக சொல்லிடுறாங்களே தவிர ஏன் திட்டுறாங்கிறது ஒரு அது பார்க்குறது இல்லை. மற்றபடி உணர்ச்சி வசப்படுதல் அதிகம் அப்படின்னு என்ன சொல்லுவான். இப்போ அவன்தான் ஓவர் எமோஷனலாக இருக்கான். அவனுடைய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குது. ரெண்டாவது அவங்கள்ட்ட ஒரு குறை இருக்குது, சில நேரங்களில் எமோஷனல் ஆயிடுவான். பப்ளிக்கோட சேர்ந்து போக மாட்டாங்கிற மாதிரி ஒரு குறை இருக்குது. சரி, நாம் நினைப்பது தான் உலகம், நாம் நினைப்பது மாதிரித்தான உலகம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இதயத்தில் இருக்கலாம், நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதனால் அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு இப்போ போக கொஞ்சம் பக்குவம் வந்திருக்கு. கலைஞர்கள் வந்து பப்ளிக்கில் பொய்யாவாத வேஷம் போடணும், அது ஒரு நடிப்பாக இருக்கணும், அது ஒரு பேர் வாங்கி கொடுக்கும். அது உண்மையாக பொய்யாங்கிறது இல்லை. இவன் திரையில் நடிக்கிறேங்கிறான், பப்ளிக்கில் நடிக்க மாட்டேங்கிறான். அதுதான் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி மனசுக்கு பட்டதை சொல்லுவான், எடுத்து சொன்னால் ஒத்துக்குவோம். சிலவனுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன இந்த மாதிரி பண்ணாங்க, ஓகே சரி. மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா ஹைஸ்கூல் கூட முடிக்காதவன், 7வது 8வது தான் படித்தான். ஆங்கில புலமை அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆங்கில புலமை வந்தோடனே தமிழை தீர்வானுங்க. தமிழ் அவங்களுக்கு ரொம்ப தாழ்ந்த மொழி ஆகிடும். ஆங்கிலத்தை விட தமிழை நேசிக்கிறான். ஆங்கிலம் பேச தெரிந்த தமிழனுக்கு ஒரு மண்டக்கருவம் வரும். தாம் எல்லாம் கற்றுக்கொண்டோம், இந்த தமிழால் பயனில்லை அப்படிங்கிற முட்டாள்தனமான மண்டக்கருவம் வரும். அதுக்கு பலியாகாதவன் கமல். தமிழை வளர்த்து கவிதை எழுதுகிற அளவுக்கு அவனோட கவிதையில் அப்போ அவருக்கு நான் யாப்பு தெரியுமா, குறுந்தொகை படிச்சிருக்கிறாரா, அதான் சொல்கிறேனே. ஒருவனை பாராட்டுவதற்கு பதிலாக அவனை எந்த வகையில் புண்படுத்தலாம் என்ற வார்த்தைகளை தேடி தேடி பிடிக்கிற அயோக்கியர்கள் இந்த தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க. அது மாதிரி சில உடனே தான் அவன் கட்சிக்காரனை சொல்கிறது. ரொம்ப பாதிச்சு அது நிறைய இன்சிடெண்ட் ஆகும் லைஃப்பில். எங்கள் இன்சிடெண்ட்டெல்லாம் நிறைய பேர் முதல் படத்தில் ஒரு சீன் அடித்ததுக்கு தூக்கி போட சொன்னான் ஒரு பையன்சியர், ஒரே ஒரு சீன். யாரே அது என்ன அது அப்படின்னா என்ன கமல்ஹாசன் பேருங்க, அது நல்ல தூக்கி போடியா. அந்த தூக்கி போட்ட ஃபைனான்சியர் கடைசி காலத்தில் கமல் எடுத்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி அவங்க கையால் அட்வான்ஸ் இது வாங்குகிறான், ஷீல்டு வாங்குகிறான்.
இதெல்லாம் காலம் உணர்ச்சிகளில் 5000 அடி படம் பார்த்துட்டு ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, இந்த பையனை ஏன் போட்டீங்க அப்படின்னா, இந்த பையனை விட்டுருங்க, இந்த 5000 அடியை விட்டுருங்க, நம்ம கதையை மாத்திரம் எடுத்துக்குவோம், நீங்களே கதையை சொன்ன டைலாக் பண்ணுங்கள், நம்ம புதுசாக எடுப்போம், கமலஹாசன் வேணாம் அப்படி சொன்னார். நான் என்னமா பதில் சொன்னேன். அதை கமலஹாசன் வேணான்னு சொன்னவன் தான் வளர்ந்த உடனே வீட்டுக்கு போகிறேன், ஹாலில் அந்த ஆள் தான் உட்காந்துருக்கான். வாங்க வாங்க அப்படின்னு என்ன வைக்கிறான், எங்கெங்க அப்படின்னு. அவங்க ஹீரோ வந்துட்டார், பெரிய ஆள் ஆகிட்டார் சார் அப்படின்னு கை கொடுக்குறான். எங்கேயா வந்த அப்படின்னா, சார்கிட்ட கால் ஷீட் கேட்டிருக்கேன். பண ஆசை இருக்க, வெக்கம் மானம்லாம் கிடையவே கிடையாது. நல்ல ஒரு சமூக நோக்கம், சமூக பார்வையில் கமலஹாசன் அரசியலுக்கு வரணும் நீங்கள்? இல்லை இல்லை, நான் சொன்னாலும் வரமாட்டான், எனக்கும் அதில் இஷ்டம் தான். அதுக்கு அவன் லாயக்கும் இல்லை. அவன் நிஜம் ரொம்ப பேசுவான். நிஜம் பேசி அரசியல் நடத்த முடியுமா? கமலுக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அவன் வரமாட்டான். அவன் வரதாக இருந்தாலும் நான் விட மாட்டேன். வேணாம்ப்பா, அது வேறு உலகம், அதுக்கு தேவையான தில்லு முள்ளுகள் அவன்கிட்ட இல்லை. இந்த சகதியில் அந்த யானை சிக்க வேண்டாம், காப்பாற்றுறதுக்கு வேண்டாம், கமலுக்கு அந்த சோதனை வேண்டாம்.